தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பனாறு மேம்பாலம் கட்டுமான பணி மீண்டும் துவக்கம். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு. புதுவை சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு. மாசிமக கடல் தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுவை வைத்துக்குப்பம் கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணி. புதுவையில் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமையும் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவிப்பு. ஒசுடு ஏரியில் சாலை அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முற்றுகை. காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உப்பனாறு பாலம் கட்டும் பணி துவக்க விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். புதுவை காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள 732 மீட்டர் நீளம் உள்ள உப்பனார் பாலத்தின் மீதம் உள்ள வேலையினை முடிப்பதற்கும், காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறுகட்டமைக்கவும் ரூபாய் 29 கோடியே 25 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு புதுச்சேரி அரசின் அரசாணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் ஆணையர் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், ஒப்பந்ததாரர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை மீது உறுப்பினர்கள் பேசினர். முதலில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசத் தொடங்கினார். அப்பொழுது அவர் மும்மொழி கொள்கையில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். 1969 இந்தியாவை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பேசினர். இதற்கு காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரை மணி நேரமாக வாக்குவாதம் தொடர உறுப்பினர்கள் பேசியதை சபாநாயகர் செல்வம் நீக்கினர். இறுதியாக கல்வித்துறை அமைச்சரான நமச்சிவாயம், ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான்,
ஹிந்தி திணிப்பு போராட்டம் மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தபோதுதான் நடைபெற்றது என குறிப்பிட்டார். மேலும் மும்மொழி கொள்கைதான் மத்திய அரசின் கொள்கை, பாஜகவின் கொள்கை. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை வந்துவிட்டது. ஆளுநர் உரையிலேயே இதை குறிப்பிட்டதாக கூறினார். இதைத் தொடர்ந்து அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் பல்வேறு ஊர்களில் இருந்து வரும் சுவாமி சிலைகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரி 123ஆம் ஆண்டு மாசி மாத கடல் தீர்த்தவாரி திருவிழா மார்ச் 14ஆம் தேதி வைத்திக்குப்பம் கடற்கரை சாலையில் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து சுவாமி சிலைகள் கொண்டு வரப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இந்த திருவிழாவிற்காக புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. பல மாநிலங்களில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அதிகம் வருவதால் சிறப்பு ஏற்பாடுகளான கழிவறைகள், குடிநீர் மற்றும் உணவுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் அசம்பாவிதங்கள், பல குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் வைத்து கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட உள்ளனர். மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பக்தர்கள் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் வெகு தூரம் சென்று கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என வைத்திக்குப்பம் ஊர் நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. மாசி மகம் நடைபெற இருப்பதனால் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு இப்போ சிசிடிவி கேமரா போட்டு வருகிறது. மற்றும் கழிவறை வசதிகள் ஏற்பாடு பண்ணியுள்ளது. தண்ணீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக கடலில் பக்தர்கள் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று ஆழத்தில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்போது மும்மொழி கொள்கையினை எதிர்த்து சட்டசபையில் இருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்வது நாடகம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையினை ஆரம்பத்தில் ஆதரித்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மும்மொழி கொள்கை என்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு வரை புதிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். புதுச்சேரி கல்விக் கொள்கை புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. அப்பொழுதெல்லாம் திமுக மௌனமாக இருந்துவிட்டு மும்மொழி கொள்கை எதிர்த்து வெளிநடப்பு செய்வது என்பது நாடகமாகும் என்று குற்றம் சாட்டினார். மாணவர்களையும் பெற்றோர்களையும் முட்டாளாக்கக்கூடிய செயல்கள் காங்கிரசும் திமுகவும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், மாணவர்களையும் பெற்றோர்களையும் முட்டாளாக்கக்கூடிய செயல்களை காங்கிரசும் திமுகவும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், சட்டமன்றத்தில் நேரத்தை வீணாக்கி சபை நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்கி வருகின்றனர். இவர்களின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்றால் இதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என தெரிவித்தார். மதுபான உற்பத்தி கொள்முதல், போலி ஆலோகிராம் மற்றும் கணக்கில் கொண்டு வரப்படாத போலி மதுபானங்கள் விற்பனை ஆகியவற்றின் மூலம் ஆண்டிற்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டதாக தற்போதைய அமலாக்கத்துறையுடைய ரைடில் செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்தியை மடைமாற்றம் செய்யவும் திசை திருப்பவும் தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் மும்மொழி கொள்கை பிரச்சனையை தவறாக கையாண்டு கொண்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்பே 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. புதிய தேசிய கல்விக் கொள்கை
கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு தற்பொழுது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு வரை அந்த புதிய கல்விக் கொள்கை மூலம் தேர்வு எழுத மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது ஏதோ இவங்களுக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி தமிழகத்தை பின்பற்றி இங்கேயும் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்ன நீங்க கேள்வி கேட்க நீங்க எல்லாம் என்ன நீங்க இந்த மன்னர்களா நான் மயக்க தெரிஞ்சீங்களே இந்த 2.5 வருஷமா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 7 வருஷத்துக்கு முன்னே கொண்டு வந்துட்டாங்க. இந்த புதிய தேசிய கொள்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு அதன் மூலம் எழுதப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில வேண்டும் என்று திட்டமிட்டு வெக்கம் சிறிது கூட ஒரு வெட்க உணர்வே இல்லாமல் நம்ம என்ன பேசுறோம், இதை பேசலாமா, இதை கேட்டா நம்மள மக்கள் என்ன நினைப்பாங்க என்பது கூட உணர்ந்து கொள்ளாம காங்கிரஸ் கட்சியோட இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் இந்த புதிய தேசிய கல்வி சம்பந்தமான மும்மொழி பிரச்சனையில் நாடகமாடி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். புதுச்சேரிக்கு புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை மீது உறுப்பினர்கள் பேசினர். இறுதியாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், அரசு பொறுப்பேற்ற பிறகு வருமானம் உயர்ந்துள்ளது, தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது. 15ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் குஜராத் செல்கிறார். அங்கு பிரதமரை சந்தித்து கூடுதல் நிதி, கடன் தள்ளுபடி கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளார் என்று கூறியுள்ளார். மேலும் அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாகவும், இதுவரை 3,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. தண்ணீரை அதிகம் பயன்படுத்தாத, சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5,000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும். 500 கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு வருமானம் கிடைக்கும். வெளியில் தவறுதலாக விமர்சனம் செய்கின்றார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மது விலக்கு என்ற முடிவை எடுக்க முடியுமா, முடியாதா? பூரண மது விலக்கு என்றால் நான் தான் முதல் ஆதரவு தெரிவிப்பேன். ஆனால் அது முடியாது. மதுபான தொழிற்சாலைகள் வருவதால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, புதுச்சேரிக்கு வருமானம் கிடைக்கிறது என குறிப்பிட்டார். அரசிற்கு பல சங்கடங்களும் தடைகள் இருந்தாலும் கூட அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தும் என முதலமைச்சர் ரங்கசாமி, அரசின் கோப்புகளை விரைந்து அனுப்ப வேண்டும், எதிர்மறையான சிந்தனையோடு அதிகாரிகள் செயல்படக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வில்லியனூர் அரும்பாத்தபுரத்தில் அமைந்துள்ள கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி திறப்பு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக ஆக வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவுகளை மெய்ப்பட வைக்கும் வகையில் புதுச்சேரியில் கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் அரும்பாத்தபுரத்தில் அமைந்துள்ள கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமியின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் அகாடமியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழா அன்று ஏரோ பைலட் அகாடமியைச் சேர்ந்த மாணவி ஐஸ்வர்யாவை அமைச்சர் நமச்சிவாயம் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏரோ டான் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் செல்வகுமார், அமெரிக்காவைச் சேர்ந்த அவேல் பிரைட் ஸ்கூல் துணைத் தலைவர் சுஜாதா பாலாஜி மற்றும் கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமியின் இயக்குநர்கள் தலைவர் சந்திரபோஸ், துணைத் தலைவர் அப்பன் ராஜ், விஜய் ஆனந்த், ஜான் பீட்டர் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அடுத்த ஓராண்டிற்குள் புதுச்சேரியில் ஒவ்வொரு உயர்கல்வி வளாகத்திலும் காடுகளை உருவாக்க வேண்டும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் பசுமை நபர்களுக்கான பசுமை வளாகங்கள் இயக்க துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பசுமை வளாகங்கள் இயக்கத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆளுநர் பேசுகையில், நாம் எங்கு சுற்றி பார்த்தாலும் நகரங்களாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் பெரிய மரங்கள், பறவைகள் இருந்தன. அந்த இடங்கள் எல்லாம் தற்போது கான்கிரீட் கட்டிடங்களாக இருப்பதால் காற்றும் சுற்றுச்சூழலும் மாசுபட்டுள்ளது. இது நம் தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல விரும்பும்
மரபு அல்ல, நாம் பசுமையான பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும். இதற்கான முயற்சியில் இறங்கியுள்ள தனியார் அமைப்பை நான் பாராட்டுகிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழக வளாகங்களை பசுமையான இடங்களாக மாற்றுவதன் மூலம் பரந்த சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பிற்கு நாம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறோம். புதுச்சேரியில் சமீபத்தில் குப்பை கிடங்கு இருந்த இடம் மியாவாக்கி காடாக மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1,00,000 மரங்களை நட திட்டமிடப்பட்டுள்ளோம். இது நகர்ப்புற பசுமையான இடங்களை மீட்டெடுப்பதற்கான நல்ல முயற்சியாகும். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இத்திட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் இந்தியா முழுவதும் 100 கோடிக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தையும் இந்த இயக்கத்தில் சேர நான் அழைக்கிறேன். உங்களால் நிர்வகிக்க கூடியவற்றில் இருந்து தொடங்குங்கள். 100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய மியாவாக்கி காட்டை கூட உருவாக்குங்கள். இந்தியா முழுவதும் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் நகரங்கள் ஏற்கனவே மியாவாக்கி காடுகள் வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. அடுத்த 1 ஆண்டிற்குள் புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு உயர்கல்வி வளாகத்திலும் குறைந்தது ஒரு காடு உருவாக வேண்டும். நாம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு பசுமையான ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவது நமது கடமையாகும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு கோட்டைமேடு பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு பிரபு ஏற்பாட்டில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் 18வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏகாம்பரம் கண்ணபிரான், பாண்டுரங்கன், ஆசிரியர் தேவராஜ், ஞானசேகர், நேதாஜி, பரத், ரகு, கிரிதரன், வசந்த், சரவணன், வினோத், விஜி, அரவிந்த், அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் மற்றும் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆகிய பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள சந்துரு பூக்கடை சார்பாக 22வது ஆண்டாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாலச்சந்தர், பாரதி, பிரபு, விநாயகம், மதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதிக முறை ரத்த தானம் செய்த முதலியார்பேட்டையைச் சேர்ந்த வெற்றி செல்வத்தை பாராட்டி உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சமூக சேவகரும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்வில் தன்னை முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் தொடர்ந்து 33 ஆண்டுகளாக அதிக முறை ரத்த தானம் செய்ததை பாராட்டி பிபின் ராவத் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. 1992 ஆண்டு மார்ச் மாதம் முதல் 2024 டிசம்பர் மாதம் வரை கணக்கெடுத்து ஆய்வு செய்து உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் தனி ஒருவர் அதிக முறை ரத்த தானம் வழங்கியவர் என்ற அடிப்படையில் இந்த உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. இந்த விருது புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஓபரா கார்டனில் பிபின் ராவத் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இயக்குநர் டாக்டர் வினோத்குமார் மற்றும் குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங், மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், மகளிர் காவல் ஆய்வாளர் சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்து பாராட்டினர். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் அதிக முறை ரத்த தானம் வழங்கிய தன்னார்வலர்கள் மற்றும் ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்தவர்கள் ஆகியோரை கௌரவப்படுத்தும் விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நெகி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜன், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு குழுமத்தின் திட்ட இயக்குநர் சித்ரா தேவி, ஜிப்மர் இரத்த வங்கி தலைமை மருத்துவர் டாக்டர் அபிஷேக், டாக்டர் வடிவேல் ஆகியோர் வெற்றி செல்வத்தை பாராட்டி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினர். ரத்த தானம் செய்வதில் உலக சாதனை புரிந்த வெற்றி செல்வத்தை பலதரப்பட்ட துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் பாராட்டி வருகின்றனர். திருக்காஞ்சி மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு கணுவாப்பேட்டை பகுதியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சந்திரதரன், நிரஞ்சன்குமார், ராஜாராம், சொக்கலிங்கம், மணிகண்டன், தங்கராசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திருக்காஞ்சி செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி நெறிமேடு பகுதியில் லட்சுமி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ காஃபி கார்னர் சார்பில் 5வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ காஃபி கார்னர் நிறுவனர் சேகர், ஸ்ரீராம், சதீஷ், தீபன், தமிழ்நாடு சுதந்திர போராட்ட தியாகி வாரிசு அமைப்பு பொதுச் செயலாளர் சூரியகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அய்யனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 14,50,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தினதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் 7,000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு நன்கொடையாக ரூபாய் 2 லட்சம் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் அறங்காவல் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் அரியங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் எழுந்தருளியுள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் 50,000 அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள ஏழை முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 25,000 அரியாங்குப்பம் மருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 25,000 என ஒட்டுமொத்தமாக 4 கோவில்களுக்கும் ஒரே நாளில் ரூபாய் 2 லட்சத்தை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சீனிவாசன் மற்றும் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, அதிமுக மீனவரணி இணை செயலாளர் ராஜவேலு, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர்கள் பன்னீர், ஜெயக்குமார், பாலு, கோபி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்களை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவித்தனர். அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் 5 லட்சம் நிதியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு, வீராம்பட்டினம், சண்முகா நகர், சேத்திலால் நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 5 பயனாளிகளுக்கு என மொத்தம் ரூபாய் 6 லட்சம் வழங்குவதற்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி மாநில யுனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக 3வது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரியா கலை கல்லூரியில் நடைபெற்றது.
புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக 3வது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரியா கலை கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டி தொகுப்பு விழாவை மாநில கௌரவ தலைவர் அங்குதாஸ் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் துபாயில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டியில் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய மாநில சங்க செயலாளர் சென்சாய் பழனிவேலுவிற்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. கராத்தே போட்டியானது மாநில தலைவர் சென்சாய் திருநாவுக்கரசு தலைமையில் சங்க செயலாளர் சென்சாய் பழனிவேல் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை பயிற்சியாளர் சென்ஜாய்கள் சத்யசீலன், எழிலரசன், ராஜேஷ், தர்ம பிரகாஷ், ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழா ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் சென்ஜாய் சங்கர் செய்திருந்தார். புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 1000ல் இருந்து ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் 13,600 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் சிறப்பு அம்சங்களாக ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். மதிய உணவு திட்டத்தில் வாரம் 2 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரந்தோறும் வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2000 வழங்கப்படும். புதுவை குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 1000ல் இருந்து ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை பெறும் மீனவ பெண்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் ஈமச்சடங்கு தொகை ரூபாய் 15,000ல் இருந்து 20,000 உயர்த்தப்படும். புதுச்சேரியில் உள்ள 2 அருங்காட்சியகங்கள் மத்திய அரசின் உதவியுடன் புனரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். மேலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை பட்ஜெட் தாக்கல் செய்து அறிவித்துள்ளார். உசுட்டேரியில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஒசுடு தொகுதிக்கு உட்பட்ட உசுட்டேரி பகுதியில் உள்ள கன்னியம்மன் கோவில் சாலையில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக உசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாடு முரளி, கட்சி நிர்வாகிகள் சந்திரகுப்தன், கோபி ராஜா, சக்திவேல், மணி, ஐயனார், மல்லிகா, உசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் உசுட்டேரி மற்றும் பொறையூரில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை, வாழைப்பழம் வைத்து துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து ஊழியர்களுக்கும் மாத சம்பளம் 10,500 வழங்கப்பட்டு மீண்டும் வேலை வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பணி வழங்கப்படாமல் உள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் அறிவித்தது போல் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை பணி அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட்ட போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து கரிகுடோனில் அடைத்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட
பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை வஞ்சிக்காதே கண்டிக்கின்றோம் புதுவை அரசை கண்டிக்கின்றோம் அரியாங்குப்பம் ஆற்றில் படகு குழாம் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பேசியதாவது: இந்த என்ஆர் ஐயா தலைமையிலான அரசு பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் துணைநிலை ஆளுநருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து திட்டங்களையும் அரசு செய்து வருகிறது. அதனை நிதிநிலை அறிக்கையில் ஆளுநர் கோடிட்டு காட்டியுள்ளார். முதியோர் உதவித்தொகை தற்போது சரியான நேரத்தில் பயனாளிகளுக்கு சென்று சேர்கிறது. தற்போதுள்ள அரசு காலி பணியிடங்களை கையூட்டு இல்லாமல் நிரப்பி வருவதை ஆளுநர் உரையில் கோடிட்டு காட்டியுள்ளார். 10,000 இளைஞர்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மூலம் வேலைவாய்ப்பு பெறப்பட்டுள்ளது. குடிநீர் தற்போது நன்றாக இல்லை. இதற்கு மாற்று வழி செய்ய வேண்டும் என முதல்வருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன். ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும். அரியாங்குப்பத்திலிருந்து மரப்பாலம் வரை வருவதற்குள் போக்குவரத்து கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது. இதற்காக மத்திய அரசு மேம்பாலம் அமைக்க 1000 கோடி தருவதாக கூறியதை ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டியதற்கு நன்றி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் போதிய இடமில்லாமல் நோயாளிகள் கீழே படுத்து உள்ளனர். இவற்றை சரி செய்ய வேண்டும். தேங்காய் திட்டு பகுதியில் மீண்டும் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும். கோவில் நகரம் திட்டத்தில் கோவில்களை சீரமைப்பதாக கூறியிருப்பது பாராட்டுக்குரியது. சுற்றுலாவை தவிர நமக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை. எனவே முருகம்பாக்கம் ஏரி உள்ளிட்ட ஏரிகளை சீரமைத்து படகு குழாம் அமைக்க வேண்டும். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் சிறப்பு கூறு நிதியின் மூலம் தொகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பேசினார். மதகடிப்பட்டு அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதகடிப்பட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் தேவஸ்தானம் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்மனுக்கு அபிஷேகம், விநாயகர் பூஜையும், மாரியம்மனுக்கு சாக்கை வார்த்தலும், ஐயனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் விழாவும் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவையொட்டி தினமும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம், ஆராதனை, இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி குடல் பிடுங்கி மாலை அணிதல் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மதகடிப்பட்டு மயானத்தில் மயான கொள்ளை, அக்னி கரகம், அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் உற்சவ பெருவிழாவில் முக்கிய விழாவான அங்காளம்மன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் சேர்மன் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமார், கோபிகா, தேரோட்டம் உபயதாரர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார், ஆலய நிர்வாக அதிகாரி அருள்குமார் ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அருள்குமார் மற்றும் விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வில்லியனூர் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் மண்ணாங்கட்டி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மண்ணாங்கட்டி என்கின்ற லக்ஷ்மணன் தலைமையில் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் ஆலயம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சந்திரசேகரன், சுரேஷ், ரகு, தமிழ், பாலு, அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் உதயம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி கொண்டாடப்பட்டது. மேலும் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நித்யா பேக்கேஜிங் இணை இயக்குநர் தாமோதரன், இயக்குநர் விஜயராமன் மற்றும் கம்பெனி ஊழியர்கள் செந்தில், ஆறுமுகம், மாணிக்கம், பச்சைமுத்து, சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் தேவானை அம்மாள் மகளிர் கல்லூரியில் கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கம் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து விருதுகளை வழங்கினார். விழுப்புரம் தேவானை அம்மாள் மகளிர் கல்லூரியில் கலாம் விதைகள் விருட்சகம் சமூக இயக்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த கல்லூரிக்கான விருது, சாதனை பெண்மணி விருது, மாணவிகளுக்கு பரிசளிப்பு என முப்பெரும் விழா நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா முன்னிலை வகித்து நோக்க உரையாற்றினர். தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் ராஜேஸ்வரி வரவேற்புரையாற்றினர். முதல் துளிர் சொசைட்டி தலைவர் வாசுகி, ஸ்ரீராமமூர்த்தி, இயற்கை ஆர்வலர் ஹேமலதா, ஜவஹர் துரோணா உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை சௌந்தரி, தேங்காய்த்திட்டு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை விஜயா, சமூக ஆர்வலர் மலர்வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் அகிலா வாழ்த்துரை வழங்கினர். கைத்தண்டலம் எழிற்சோலை வனத்தின் நிறுவனர் மரம் மாசிலாமணி, மேலாண் இந்திய விமானப்படை மற்றும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜார்ஜன்ட் மோகன் பங்கேற்றனர். புதுவை பல்கலைக்கழகம் முனைவர் ஜானகி ராமன், அறம் அறக்கட்டளை நிறுவனர் வலங்கைமான், தமிழ்ச்சங்கம் செயலாளர், உலக திருக்குறள் மைய தலைவர் மனோகரன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சிறந்த கல்விக்கான சேவையினை பாராட்டி தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரிக்கு கல்விசார் பல்நோக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் எழில்சோலை வனம் எழில் மாசிலாமணி, வீரத்தாய்மார்கள் பிரிவு செயலாளர் சூடாமணி, சமூகம் டிரஸ்ட் மணிமேகலை ஆகியோருக்கு சாதனை பெண்மணி விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் இந்திய திருநாட்டின் எதிர்கால சாதனை பெண்கள் எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு கேடயம் வழங்கப்பட்டது. இறுதியாக தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியினை நெறியாள்கை செய்தார். திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மேலும் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதி திருக்காஞ்சி SVS பேரவை சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி திருக்காஞ்சி SVS பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பக்தர்கள் ஆலயம் சென்றனர். இதனையடுத்து பல்வேறு இடங்களில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க குளிர்பானம் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு அன்புநகர் பகுதியில் முருகன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார், ராமு, திருமலை, செந்தில்குமார், பாலமுருகன், ஜெயராமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அததான் சொன்னேன், தட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி காதில் வாங்காதீங்க, வாங்கிட்டு அந்த பக்கமே போங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் தின விழா உழவர் சந்தை அருகே நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்க முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, நடராஜன், மூத்த தலைவர் தேவதாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை தந்தவர்களை கமலா அறக்கட்டளை நிறுவனர் ரமா வைத்தியநாதன் அனைவரையும் வரவேற்க, தொடர்ந்து மகளிர் தின விழாவில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளும், போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் அன்பளிப்பும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அணியினர்கள் கலந்து கொண்டனர். மூன்றாம் பரிசு வரலட்சுமி, பலூன் ஊதிகள் போட்டி மூன்றாம் பரிசு வரலட்சுமி அவர்கள். சோடா பாட்டில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு மஞ்சுளா அவர்கள்.
CGHS திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஓய்வூதியர்களின் மீது CGHS திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் நடராஜன், தலைவர் சண்முகம், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், மின்துறை, காவல்துறை, ஜிப்மர், BSNL உள்ளிட்ட பல்வேறு ஓய்வூதியர் சங்கத்தினர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஓய்வூதியர்களின் மீது CGHS திட்டத்தை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும், விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு CGHS அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. முன்னதாக மிஷன் வீதியில் உள்ள வ.உ.சி. அரசு பள்ளி அருகிலிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக புறப்பட்ட அவர்களை ஜென்மராக்கினி மாதா கோவில் அருகே போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது 100க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டசபையில் முதல்வரின் செயலாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரி சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா காந்தி வீதி பெட்ரிட் செமினர் பள்ளி அருகில் நடைபெற்றது. இதில் கிளை செயலாளர் விஜயா வரவேற்புரையாற்றினார். கிளை தலைவர் நெடுஞ்செழியன் தலைமை உரையாற்றினார். துணைத் தலைவர்கள் தியாகு, துறை துணை செயலாளர்கள் செந்தில்குமார், சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். CITU மாநில தலைவர் பிரபுராஜ், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சாலையோர வியாபார சங்க தலைவர் அழகர் ராஜ், பொருளாளர் மணிகண்டன் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். படை கோரிக்கைகள் அடிப்படை கோரிக்கைகள் குடிநீர் கழிப்பிடம் முன்னெடுத்து சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மாசிமக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அறவொளி விநாயகர், ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. மேலும் காலை சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாலை சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் விழா குழு தலைவர் தனபால், விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் கிராமவாசிகள் மற்றும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குடம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.